அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம விதவிதமான நிறைய அணில் குஞ்சுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள், ஃபன் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் காணொலியை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்ப்போம். டிஎம்கேக்கு போற எவனாவது பஸ் பஸ்லாம் ஊருக்கு போவானா? எந்த காலத்துல நடக்குமா? அது இதுக்கு முன்னாடி யாராவது பாத்திருப்பீங்களா? இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்காக ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போறவங்க மாதிரி இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்கு யாரும் போய் பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி விஜய் தான். மே 4 ரிசல்ட் வருது. அன்னைக்கு பாருங்க, டிஎம்கே ஒண்ணு இருக்கவே இருக்காது. டிஎம்கே இல்ல, வேற எந்த எவ்வளவுமே இருக்குமா? தனி உலகத்தில் வாழ்கிறானுங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அது இதுதாங்க. பார்த்தீங்களா, வாக்களிக்கிறதுக்கு யாருமே வெளியூர்ல இருந்து பஸ் பிடிச்சி போக மாட்டாங்க, எங்கேருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வரமாட்டாங்க யாருமேன்றானுங்க. எப்படிப்பட்ட தற்குறிகளாக இருக்கானுங்க பார்த்தீங்களா? இவனுங்க வந்து தான் புதுசாக இப்படி ஒரு நடைமுறையே வந்திருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. யாருமே வெளியூர்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வாக்களிக்க எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்றானுங்க. அப்போ இவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, இத்தனை வருஷம் இவனுங்க அரசியல் களத்தை பார்த்தது கூட கிடையாது, எட்டி கூட பார்த்தது கிடையாது. எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாது, எலெக்ஷனில் என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட எட்டி கூட பார்த்தது கிடையாது. இப்போ விஜய் வந்ததுக்கு பிறகு தான் புதுசாக எல்லாத்தையும் பார்க்குறானுங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இவனுங்க பார்க்கல, சட்டமன்ற தேர்தலையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. இப்போதான் இவனுங்க முதல் தடவை எலெக்ஷனே பார்க்குறானுங்க. அப்படின்னா பார்க்க கொஞ்சம் வளர்ந்தவனுங்க, ஒரு 25-30 வயசாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அவனுங்கெல்லாம் அரசியலை விட்டே ரொம்ப தூரம் தள்ளி இருந்தவனுங்க. எவ்வளோ தற்குறிகளாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவனுங்க பதிவு பண்ணுவானுங்க. வாக்களிக்கிறதுக்காக வேற கட்சிக்காரங்கெல்லாம் வர்றதே கிடையாதா என்ன? தாவேக்காரங்க மட்டும்தான் வெளிநாடுகள்லேருந்து வரானுங்களாம். ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு பிம்பம். ஏன் அப்படி தெரியுதுன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் தாவேக்காரனே வெளியே இருக்கக்கூடிய இந்த அணில் குஞ்சுகள் வர்றப்பெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் வரோம், எங்கள் அண்ணனுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணி வரேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். என்னமோ தாவேக்காக மட்டும்தான், விஜய்க்காக மட்டும்தான் எல்லாரும் செலவு பண்ணி இவனுங்க வர்றானுங்க, இவனுங்க மட்டும்தான் இப்படி வரானுங்கன்ற மாதிரி காட்டிக்கிறானுங்க. ஆனால் வழக்கமாக காலங்காலமாக ஓட்டு போடணும்னு சொன்னால் அவங்க விருப்பப்படுற கட்சிக்கு வாக்களிக்கணும்னு ஃப்ளைட்டு பிடிச்சி வருவாங்க, பஸ்ஸு பிடிச்சி வேறு ஊர்களில் இருந்து வருவாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவனுங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இவனுங்க தான் எல்லாத்தையுமே புதுசாக கொண்டு வரானுங்க. மாநாடு நடத்துறதுனா தாவேக்கா தான் ஃபஸ்ட்டு மாநாடு போடுது உலகத்திலேயே. திமுகலாம் மாநாடே போட்டது கிடையாது. தாவேக்கா தான் லட்சக்கணக்கில் மக்களை கொடுத்து, திமுக கூட்டினதே கிடையாது. விஜய் தான் வெள்ளை கலர் சட்டையும் சாண்டல் கலர் பேண்ட்டையும் அவர் வந்து காப்பிரைட் ஓன் பண்ணி வச்சிருக்காரு. அவர் தான் கண்டுபிடிச்சார் அந்த கலரே. அவர் மட்டும்தான் போடணும், வேற யாரு போட்டாலும் காப்பி அடிச்சுட்டே அப்படிம்பானுங்க. முன்ன பின்ன இவனுங்க எலெக்ஷன் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, வாக்கு அளித்ததே கிடையாது. இவனுங்க முன்ன பின்ன எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருந்தா இந்த அறிவெல்லாம் இருந்திருக்கும். எல்லா கட்சிக்கும் வாக்களிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் வருவாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். மே 4ஆம் தேதி இந்த தற்குறிகள் தோல்வியை தழுவுனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காரணங்களை சொல்லுவானுங்க. விஜய்க்கு முட்டு கொடுக்கும் விதமாக 10 காரணங்களை சொல்லி ஒப்பாரி வச்சு அழ போகிறானுங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல ரொம்ப முக்கியமானதுங்க, இது கண்டிப்பாக சொல்லுவானுங்க. எதை பற்றி சொல்கிறானுங்களோ இதை கண்டிப்பாக சொல்லுவானுங்க. காமராஜரையே தோக்கடிச்ச ஊர் சார் இது, தளபதியை தோக்கடிக்க மாட்டாங்களா அப்படிம்பானுங்க. அடுத்தது, தளபதி போன்ற தலைவரை தமிழக மக்கள் கொண்டாட தவறிவிட்டனர் அப்படிங்க போகிறானுங்க. இழப்பு தளபதிக்கு இல்லை, தமிழக மக்களுக்கு தான் அப்படிம்பானுங்க. தளபதி தோக்கவே இல்லை, நீதி தோத்துருச்சு அப்படிம்பானுங்க. தீய சக்தி திமுக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருச்சும்பானுங்க. ஜனநாயகம் தோத்துருச்சு, பணநாயகம் வென்றுச்சு. டேய், எங்கள் டார்கெட் 2031டா. முதல் தேர்தலில் இவ்வளோ ஓட்டு வாங்குறதெல்லாம் ஈஸியே இல்லை, நாங்கள் இவ்வளோ வந்ததே பெருசு, நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நாங்கள் சண்டை செஞ்சிட்டோம்ல, அது எங்களுக்கு போதும் பானுங்க. எங்கள் மனசில் நீங்கள் எப்பவுமே சிஎம் தான் அண்ணே, அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரே, அவரை எப்படிடா தோக்கடிக்க மனசு வந்துச்சு இப்படின்லாம் போட போகிறானுங்க. இந்த 10 விதமான பதிவுகள், காரணங்கள் இதெல்லாம் தாண்டி இன்னும் வேற என்னெல்லாம் போடுவானுங்க, என்ன மாதிரிலாம் ஒப்பாரி வச்சு அழ போகிறானுங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்க, விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆகணும்னு இம்போசிஷன் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க, எழுதி வச்சு வேண்டானுங்க தற்குறிகள். இப்படி இன்னைக்கு உட்கார்ந்துருந்து இப்படி கேனத்தனமாக இம்போசிஷன் எழுதுறதுக்கு பதிலாக ஸ்கூல் படிக்கிறப்பவே ஏதாவது படிக்கிறதுல பிழை இருந்தது, அதை இம்போசிஷன் எழுதியிருந்தா வாழ்க்கையில் உருப்பட்டிருக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிறதே ஏதாவது ஸ்கூல் படிக்கிற அணில் குஞ்சா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும்? அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் மண்டை சூடாகி தெரியுதுங்க, வேற ஒன்றும் இல்லை. மண்டை சூடாகி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தோல்வி பயம் வேற. எல்லாரும் சொல்கிறாங்க, சில காணொலிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்குறாங்க இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே விஜய்க்கு தான் போட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க உதயசூரியன் ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க.
அதனால இந்த தற்குறிகளுக்கு மண்டைக்குள்ள பெரும் பாரமாக இருக்குது. ஐயோ இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க விஜய்க்கு தான் போட்டேன்றாங்க, ஆனால் உதயசூரியன் தான் ஜெயிக்குன்றாங்க, இது எப்படி யாருக்கு போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு அலையிறானுங்க. அந்த விரக்தியில் தான் விஜய் என்ன முதலமைச்சர் ஆகணும், விஜய் என்ன முதலமைச்சர் ஆகணும்னு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ பண்ணுறானுங்க, இப்படிலாம் எழுதுறானுங்க, விஜய் என்ன முதலமைச்சர் ஆகணும், விஜய் என்ன முதலமைச்சர் ஆகணும் எழுதுறானுங்க. இதெல்லாம் பண்ணுறானுங்க. ஒரே ஒரு ஃபார்ம், எஸ்ஐஆர் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணி கொடுத்துருந்தா ஓட்டு போட்டிருந்துருக்கலாம். விஜயோடைய புகைப்படத்தை புதுசாக வரைகிறானுங்க, தர்பூசணியை தூக்கி விஜய் வண்டிக்குள்ளே தூக்கி எறிகிறானுங்க, விஜய் போகிற ஊர்களுக்கெல்லாம் வண்டியில் துரத்திக்கிட்டே போகிறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. வாக்களிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. அடுத்த காணொளி பார்ப்போம் வாங்க. அண்ணனும் ஜட்டியோட ஓட விடுவோம், ஜெலிச்சுட்டா ஜட்டியோட ஓட விடுவான் அவனுங்களே. நாய் மாதிரி லொல்லு கொலிக்கிறானுங்களே. சாத்த முருகனும் அவனையும் ஜட்டியோட ஓட விடுவான். எவ்வளோ ஆபாசமான அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறாங்க பாருங்களேன். இதுதான் தாவேக்காரங்களுடைய லட்சணமே. அரசியல் அறிவற்ற தற்குறிகள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். டீசெண்டாக பேசுறது அப்படின்னா என்னன்னே தெரியாத தற்குறி மூடர் கூட்டம். எல்லாரையும் அவங்களுடைய உள்ளாடைகளோட ஓட விடுவாங்களாம் எதிர்கட்சியினரை. நிறைய பேரை ஓட விட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதாவது நான் சொல்கிறேன், அதாவது அரசியல் ரீதியாக போரிட்டு நிறைய எதிர்கட்சிகள் கூட சண்டை போட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஓட விட்டுருக்காங்க போல இருக்கு. நிறைய பார்த்துருப்பாங்க போல ஓட விட்டு. அப்படிதான் அரசியல் ரீதியாக எல்லாரையும் ஓட விட்டு அப்படி சொல்கிறேன், நிறைய பார்த்துருப்பாங்க. அடுத்த காணொளி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்ன வரைக்கும் பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. விஜய் வர வரைக்கும், இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் டெய்லி நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவர் எங்கெங்க டெய்லி போறாருன்னு பாக்குறேன், என்னென்ன அப்டேட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்ததுல உங்களுக்கு என்ன காரணது விஜயோட அரசியல்? மக்கள் இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அவர் கண்டிப்பா சிஎம் ஆவாரு. அவர் ஆவறதுக்கு முன்னாடியே இவ்வளவு நல்லது பண்றாருன்னா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுவாரு. அவ்வளவு பெரிய ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லயே அவர் அழுவல. ஆனா அந்த ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் அழுறாருன்னா மக்கள் மேல பாசம் இல்லாமையா இருக்கும். அதையும் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சாரம் சொன்ன நடிகன் தான், ஆனா நான் அரசியல்ல நடிக்கலையே, முன்னாடி நடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கூட இப்ப சொன்னாரு. அது கன்வே பண்றது தப்பா, அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுங்க? இல்ல என்ன ஓட்டே இல்லை எங்களுக்கு. ஆனா எங்க அம்மா அப்பா எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுவோம். ரொம்ப நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. திடீர்னு என்ன ஏதோ சொல்லிச்சுங்க, ஓட்டு இல்லை எங்களுக்கு அப்படின்னு ஏதோ சொல்லிச்சுங்க. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓட்டு இல்லையா? 18 வயசு ஆகலையா? அப்போ இன்னும் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே தெரியாதான், எதுவுமே பார்த்தது இல்லையா? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தினமும் நியூஸ் பார்க்குறாங்களாம், ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்களாம். 18 வயசு ஆகிற ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் கூட விஜய் அரசியல் கட்சி தொடங்குறப்போ 16 வயசு தான் இருந்திருக்கும். 16 வயசுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் எதுவுமே தெரியாது தான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது, இதில் என்ன அதிசயம் இருக்குன்னு அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க, அதை ஒரு விஷயமா ஏன் சொல்கிறாங்க? அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. சரி, ஓகே, ரைட்டு. விஜயோடைய என்ன அரசியலை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், விஜயை மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நம்புங்க. நம்ப மாட்டீங்களா? விஜய் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்களோ, அழுறாருன்னா அவருக்கு பாசம் இல்லாமலா இருக்கும்? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லேயே அவர் அழலை, அவர் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடினார். கரூரில் 41 பேர் இறந்ததெல்லாம் அவர் மறந்துட்டார். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லேயே குத்தாட்டம் போட்டவர் அரசியல் மேடையில் வந்து நின்று, மேடையா அந்த பஸ்ஸுக்கு மேலே வந்து நின்று, அது அரசியல் பஸ்ஸா? இல்லை, அது வெறும் ஒரு யம வாகனம். அந்த யம வாகனத்துக்கு மேலே ஏறி நின்று அழுகுறாருன்னா அது என்ன பாசம் இல்லாமலாம் இருக்கும்? ஆமாம், பாசம் இல்லை தான், அரசியலுக்காக தான் பண்ணுறான். ஜனநாயகன் மேடையிலேயே அழாதவன், அங்கேயே அழாதவன் இங்கே அழுகுறான்னா அப்போ அது அரசியலுக்காக நாடகம் போடுறான் தான். அப்படி தான் பார்க்க முடியும். இந்த தங்கைக்கு இது புரியறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25 வயசு ஆகணும். இப்போ நம்ம பேசுறது எதுவுமே புரியாது, புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்காது. அதனால ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பஸ் விடலை, நிறைய பேர் ஓட்டு போட முடியல, எஸ்ஐஆர் ஒழுங்காக ஃபில் பண்ணலை, நிறைய பேரால் ஓட்டு போட முடியல தாவேக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு தற்கொலை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த காணொலியை பாருங்களேன். வாய்ஸ் அவுட் ஃபார் ரீஎலெக்ஷன் இன் தமிழ்நாடு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு. பட் இது ப்ராப்பராக ஃபேராகவே நடக்கவே இல்லை. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நிறைய பேரால் ஓட் போட முடியாமல் அவங்கவுங்க திரும்பி வந்த இடத்துல இருந்தே போயிட்டாங்க. தென் கள்ள ஓட்டு ஜாஸ்தியாக விழுந்திருக்கு. இது எந்த நியூஸ் சேனல்ஸும் கவர் பண்ணவே இல்லை, சோஷியல் மீடியாஸில் மட்டும்தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வெறும் சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். நமக்கு இதுக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் வரவே இல்லை. ஆஸ் வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நமக்கு வி ஹாவ் ஓட் டு ரைட். ஸோ நமக்கு அந்த ரைட்ஸ் தேவை, இதுக்கான சொல்யூஷன் வேணும். ஸோ இதை கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிய வைக்கணும். நான் ஒருத்தி பேசுகிறதுனால இது நமக்கு ஒரு சேஞ்சஸ் வருமானா கண்டிப்பாக வராது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பேசுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு ரீஎலெக்ஷன் வச்சே ஆகணும்.
எல்லாருமே வாய்ஸ் அவுட் கொடுங்க ப்ளீஸ். நண்பா நண்பீஸ் எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க. நண்பா நண்பீஸ் பஸ் விடலை, எல்லாரும் கள்ள ஓட்டு போட்டாங்க, அதனால திருப்பி எலெக்ஷன் நடத்தணும், எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் சர்க்கார் படத்தை போட்டு பார்த்துருப்பாங்க போல. தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க மட்டும். அப்படி ஏதாவது தப்பு தவறு நடந்திருக்கு, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கும் இந்நேரத்துக்கு. எல்லாருமே அதை போட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. இவங்க இந்த டிவிக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை இங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, எல்லாரும் திருப்பி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு வீடியோவை போட்ட உடனே திருப்பி எலெக்ஷன் நடத்திடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க போல. இவங்க அண்ணனே வாக்களிக்கிற நேரத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 6 மணிலேருந்து 8 மணி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதே அதுவே நடக்கலை. 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டதே நடக்காதப்போ இவங்க எலெக்ஷனையே திருப்பி நடத்தணும்னு கேட்குறாங்க. அது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லை ராஜா. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.